ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வரக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ரொம்பவுமே முக்கியமான பதிவு. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம். அதுக்கு முன்னாடி 48 நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க. அது என்னைக்கு ஆரம்பிக்குது? அப்படி ஒரு மண்டல விரதம் 48 நாள் விரதம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு கரெக்டாக தொடர்ந்து 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை நம்ம விரதம் இருக்கிறோம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ் கேட்குறாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இதை கடந்து செல்லலாம் அப்படின்ற எல்லா விதமான தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரத நாட்கள் இருக்குது. அதில் ரொம்பவுமே முக்கியமானதாக கருதக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சஷ்டி விரதம். சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் வரையும் 7 நாட்கள் நம்ம இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதத்தை யார் சொன்னது அப்படின்னா, நாரதர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்த சஷ்டி விரதத்தோட மகிமையும், இந்த சஷ்டி விரதத்தை முறையாக இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த மன்னர் விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு புராண கதை இருக்குது. ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டிக்கு முன்னாடி 48 நாட்கள் ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க. ஒரு மண்டல விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் வரையும் 48 நாள் கணக்கு வரும். அப்போ நாளைக்கு விரதத்தை ஆரம்பிக்கிறது சரியான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதத்தை முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் திவ்ய சங்கல்பம் எடுத்துக்கணும். முருகப்பெருமான் முன்னாடி, முருகா இந்த மாதிரி 48 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன். இந்த விரத நாட்களில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த விரதத்தை முழுமையாக நான் நிறைவு பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நீங்கள் திவ்ய சங்கல்பம் எடுத்துக்கணும். விரதத்தை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. 2 வேளை வழிபட முடியலை அப்படின்னா மாலை நேரம் 6 மணிக்கு மேலே முருகப்பெருமான் முன்னாடி சட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்ற ஒவ்வொரு அக்ஷரங்களையும் அதில் எழுதணும். இந்த அக்ஷரங்கள், இந்த சரவண பவ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அக்ஷரங்களும் முருகப்பெருமானோட 6 முகங்களுக்கு உரியது. ஈசானம், தர்புருஷம், வாமதேகம், அகோரம், சத்யாஜதம் அப்படின்ற 5 முகங்களோட அதோ முகம் அப்படின்ற 6வது முகமும் இணைந்து உருவானவர் தான் இந்த ஆறுமுகன். அதுக்காக தான் முருகப்பெருமானுக்கு சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஒவ்வொரு அக்ஷரத்திலும் நெய்விளக்கு இல்லைன்னா நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த ஒரு மண்டல விரதம் 48 நாள் விரதத்தில் தினமும் இந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 48 நாள் ஐயனுக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு மண்டல விரதம் முறையாக இருந்து முருகப்பெருமானோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த 3 நாட்கள் சுவாமி ரூமுக்கு போகாதீங்க. ஆனால் முருகனோட நினைவாகவே இருங்க. அவரோட வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடிட்டு இருங்க. அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நான் தான் விரதம் இருக்கேன், வீட்டில் நான்வெஜ் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக சமைச்சு கொடுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்றாதீங்க. 48 நாள் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா 27 நாள், 11 நாள், 9 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் அந்த சஷ்டி விரதம் முடியுதில்ல, அதிலிருந்து முன்னாடி நாள் கணக்கு வச்சு விரதம் இருப்பாங்க. அப்படி கூட இருந்துக்கலாம். இல்லை இதுவுமே இருக்க முடியாது அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் 7 நாள் தொடர்ந்து இருக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணமும் சேர்த்து 7 நாள் இருக்கும். அந்த விரதத்தை கூட நீங்கள் உண்ணாமல் இருக்கலாம், மிளகு விரதம் இருக்கலாம், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். எப்படி விரதம் இருந்தாலும் உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாட்களை தவற விட்டுடாதீங்க. முருகப்பெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து சகல சௌபாகியங்களையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா.